ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு காலிஃப்ளவர் வச்சு காலிஃப்ளவர் பஜ்ஜி தான் செய்யப்போகிறோம். காலிஃப்ளவர் வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு கொதிக்கிற வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். பஜ்ஜி மாவுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சொல்லிடுறேன். கடலை மாவு, அரிசி மாவு, மிளகு, ஜீரகம், வத்தப்பொடி, ஓமம், காயப்பொடி, தேவையான அளவு உப்பு. இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம பஜ்ஜி மாவு ரெடி பண்ண போகிறோம். எந்த பஜ்ஜி, நம்ம அப்பள பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, கத்திரிக்காய் பஜ்ஜி, என்ன பஜ்ஜி செய்யணுனாலும் இதுதான் இன்க்ரீடியன்ஸு. இந்த கடலை மாவு, இந்த அரிசி மாவு, இது எல்லாமே இது மட்டும்தான். நம்ம இந்த காலிஃப்ளவர் மட்டும்தான் மாறும். காலிஃப்ளவருக்கு பதில் நம்ம வந்து அப்பளம் போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம், கேரட் போட்டுக்கலாம், கத்திரிக்காய் போட்டுக்கலாம், எதுனாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் இதை மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். பஜ்ஜிக்கு மாவு மிக்ஸ் பண்ணிடலாம். கடலை மாவு வந்து ஒரு சின்ன கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் அரை கிளாஸ் அளவு பச்சரிசி மாவு எடுத்து வச்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவு, ஓமம், ஜீரகம் அதெல்லாம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. வத்தப்பொடியும் தனி மிளகாத்தூளும் காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மிளகு பொடி வேறு போடுறோம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் கடலை மாவு சேர்க்குறனால அது வாயு, அதனால் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லா கடலை மாவு, அரிசி மாவு எல்லாத்தையும் போட்டு நல்லா கைட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை எல்லா இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் திக்காக நம்ம வந்து கரைச்சி வச்சுக்கணும். இதில் நம்ம ஒவ்வொரு காலிஃப்ளவராக டிப் பண்ணி ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அவ்வளோதான். தண்ணி எந்த அளவுக்கு விடணும்னு உங்களுக்கு அளவு தெரியல, திக்காக இருக்கணும் தண்ணி. அதை பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆட் பண்ணிக்கோங்க. மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும், தோசை மாவு பதத்துக்கு. மேலேருந்து நாங்கள் விடுறதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ திக்காக இருக்குன்ட்டு. இப்போ இந்த மாவுலேயே நான் வந்து அப்பள பஜ்ஜியும் போட போகுது. அப்பள பஜ்ஜிக்கு அப்பளத்தை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈவனாக கட் ஆகும். இப்போ இதை மாவில் டிப் பண்ணி இதை நம்ம போடலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சு. இப்போது அப்பள பஜ்ஜிக்கு நல்லா அப்பளத்தை டிப் பண்ணி ஆயிலில் போட்டுடலாம். அப்பள பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆனியன் பஜ்ஜி போடலாம். ஆனியன் அந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கணும். கட் பண்ணி வச்சுட்டு இப்போ இதை நம்ம மாவில் டிப் பண்ணிடலாம். நம்மளோட ஆனியன் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. ஆனியன் பஜ்ஜியை எடுத்துடலாம், ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். கடையில் நம்ம ரெடிமேட் பஜ்ஜி மாவு வாங்குறதோட இந்த மாதிரி நம்ம இப்படி பண்ணி செய்யலாம். தான் நம்ம காலிஃப்ளவர் போட போகிறோம். காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ காலிஃப்ளவரையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அப்பள பஜ்ஜி, ஆனியன் பஜ்ஜி, காலிஃப்ளவர் பஜ்ஜிலாம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த பஜ்ஜியில் நம்ம வந்து ஓமமும் ஜீரகம் மிளகுத்தூள் சேர்த்துருக்கனால வாயு இல்லை, குழந்தைங்களுக்கு கூட நம்ம கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு கூட இந்த காலிஃப்ளவர் பஜ்ஜி ரொம்ப பிடிக்கும். வாழைக்காய் பஜ்ஜி அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஆனியன் பஜ்ஜி, கேரட் பஜ்ஜிலாம் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.